கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய செய்தி உங்களுக்கு கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த வாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்கிறவராக இருப்பார், அதில் மாற்றமில்லை. விசுவாசத்தோடு இருந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார செய்திக்குள்ளாய் போவோம். கர்த்தாவே, உங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. கர்த்தாவே, உங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. கண்களை முடிச்சு வைப்போம். இதாகவே இந்த நல்லவரை கண்களை சுற்றுகிறோம். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாக செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அவர் எடுக்கிற பிரயாசைகள், முயற்சிகள், எல்லா காரியங்களிலும் உங்களுடைய கரம் கூட இருக்க வேண்டுமாய் கூட நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும்பா. உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே தொடர்ந்து காத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதனால் செய்தி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 10:6. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவராக யாருமே கிடையாது. யாரும் இந்த இடத்துல ஒருவரையும் சொல்ல முடியாத அளவுக்கு தேவன் அப்படிப்பட்ட மகிமையும் மாட்சிமையும் பொருந்திய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட மகிமை உடையவராக இருக்கிறார். சங்கீதம் 113:4 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 113:4 கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் அவனை ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆக இந்த காரியங்களை செய்கிற தேவன், சிறியவனையும் எளியவனையும் உயர்த்துகிற தேவன், அவர் ஒருவராக தான் இருக்க முடியும். அவருக்கு சமானமானவர்கள் யாருமே கிடையாது. வேறு யாரையும், வேறு எந்த தெய்வத்தையோ, வேறு எந்த காரியத்தையும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் ஒருத்தர் தான் யார் உண்மையிலே சிறியவன், யார் உண்மையிலே யார் எளியவன் என்று சொல்லி பார்த்து தேவன் அங்கே காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவனுடைய பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 77ஆம் அதிகாரம் 6 முதல் உள்ள வசனங்களை பார்ப்பீர்கள். ஏனால் சங்கீதக்காரனுடைய ஒரு வசனம், இராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இதயத்தை சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. கர்த்தர் நித்திய காலமாக தள்ளிவிடுவாரோ? நீ ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றும் ஒளிந்து போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அது என் பலவீனம், நான் இது ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு செய்வேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். தேவனே, உமது வருதி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் இல்லை. ஆக நம்முடைய தேவனைப் போல வேறு எந்த பெரிய தேவனுமே இல்லை. அவர் தான் என்ன பண்ணுறாராம், காலத்தில் அவன் தேவனோடு சம்பாதிச்சுக்கிறான். அவனை தள்ளி விடாதபடி தேவன் அவனை வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை அற்று போகவில்லை.
அவர் தயவு செய்கிறவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறது. தேவன் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். கோபத்தினால அவர் ஒருபோது தம்முடைய இரக்கங்களை அழைத்து கொண்டாரா என்று சொல்லி இவன் யோசிக்கிறான். ஆனால் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல தேவன் யார்? ஆக நம்முடைய தேவன் எல்லாவற்றிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற தேவன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாக்குத்தத்தங்களையெல்லாம் நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. முதலாவது காரியமாக பார்க்கிறோம், வல்லமையில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. வல்லமையில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. அப்போ கர்த்தருடைய வல்லமைக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. ஜாதிகளின் ராஜாவே உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? எவருக்கு பயப்பட வேண்டியது? ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவருடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக எல்லா ராஜாக்களும் மேலும் எல்லாருக்கும் மேலாக தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார். ராஜ்யங்களுக்கு மேலாகவும் இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். மத்தேயு 3:8-9. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே இருக்கிற கல்லுகளினால் எடுத்து கூட ஆபிரகாம் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் கர்த்தரை அப்படி பற்றி கொண்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே கர்த்தர் தான். அவன் வாழ்க்கை முழுவதுமே கர்த்தரிடத்துல தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 37-38, உபாகமம் 4:37-38, அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து தேவன் புறப்பட பண்ணினார். அவருடைய பிதாக்களை கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு விடுகிறவராய் இருக்கிறார். உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், அவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமும் உள்ள தேவன். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். சங்கீதம் 20:4-8 வசனங்கள். சங்கீதம் 20:4-8, அவர் உமது மத விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ரட்சிப்பை ஜபத்தை கேட்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து அந்த வல்லமையை காண்பிக்கிறார். அந்த வல்லமை எப்படிப்பட்டது? ரட்சிப்பின் தன்மை உடையதாக இருக்கிறது. அது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார். யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபிக்கிறார்களோ தம்மால் அபிஷேகம் பண்ணினவர்களை அவருடைய ஜபங்களையெல்லாம் அவர் கேட்கிறார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள்.
நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆக தேவனுடைய இந்த செயல்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யக்கூடியதான ரட்சிப்பின் வல்லமைகளை தம் அபிஷேகம் பண்ணினவருக்கு காண்பித்து தம்முடைய பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். இந்த உலகத்தில் எல்லாரும் ரதங்களை குறித்து ஒவ்வொரு காரியங்களை குறித்து அவங்க மேன்மை பாராட்டுறாங்க. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து அந்த இடத்துல செய்வோம், மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார். யார் யார் உலகத்தெல்லாம் உயர்த்தி பேசுகிறானோ அவன் முறிந்து விழுகிறான். ஆனால் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 3 அந்த இடத்துல நான் 5 வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 29 3 கர்த்தருடைய சத்தம் சமுத்திரங்களில் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லெபனானின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. எப்படி என்று சொன்னால் அவர் சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லெபனானின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். ஒரு மரத்தை முறித்து போட அளவுக்கு அவருடைய சத்தத்துக்கு அவ்வளோ ஒரு அதிகாரம் இருக்கிறது, அவ்வளோ ஒரு மேன்மை இருக்கிறது. அவருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தை அந்த மரம் முறிந்து போய் விழுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கூட நாம் பார்க்கும் பொழுது அத்தி மரத்தில் ஏதாவது கனி இருக்கிறதா என்று பார்க்க வருகிறார். கனி இல்லை என்று சொல்லும் பொழுது நீ ஒன்னிடத்தில் ஒருவனும் கனியை புசிப்பாதிருப்பானாக என்று அதை சபித்து விட்டு போவார். அடுத்த நாள் அந்த வழியாக வரும்போது சொல்லுவான், ஐயரே நேற்று நம்ம சொன்னீங்களே அந்த அத்தி மரம் பட்டு போயிருக்கு பாருங்க அப்படி சொல்லி. அப்போ கர்த்தருடைய சத்தம் ஒரு மரத்தை ஒரு ஜீவனை பட்டு போக பண்ணுகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 62 11 12 சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 11 12 தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், கிருபை தேவனுடையது என்பதே. தேவன் ஒரு முறை விளம்பினார், ஒரு முறை தான் சொன்னார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே என்று சொல்லி பார்க்கிறோம். கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் ஒருவர் தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. கிருபையும் உடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் கிரியைக்கு தக்க பலனை அவனுக்கு அளிக்கிறேன். அவன் என்ன செய்கிறானோ அந்த செயலுக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய வல்லமை 2 தரம் தேவனுடையது என்று விளம்புகிறதாம். சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சங்கீதம் 71 16 கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன், உம்முடைய நீதியையே மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிருள்ளதாக வரைக்கும் என்னை கைவிடாதிருப்பீராக. கர்த்தராகிய ஆண்டவரை குறித்து வல்லமை முன்னிட்டு நான் நடப்பேன். கர்த்தருடைய வல்லமையை நினைச்சவன் நடக்கிறான். ஸோ தேவனுடைய நீதியை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். சிறு வயது முதல் எனக்கு போய்த்து வந்தீர், இதுவரைக்கும் உமது அதிசயங்களை என்ன செய்தேன், அறிவித்து வந்தேன். நீ எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கீங்கப்பா, உங்களுடைய வல்லமை எவ்வளோ வெளிப்பட்டிருக்குது, உங்களுடைய வல்லமை வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றத்தை எனக்கு கொடுத்துருக்கிறது. ஆகவே அதை குறித்து தான் நான் எல்லாத்தையும் பேசுவேன், அதை குறித்து தான் நான் போதிக்கிறேன். தேவன் இந்த சந்ததிக்கு போது வல்லமையும் இப்போ இருக்கிற இந்த உலக சந்ததிக்கு அவருடைய வல்லமையும் வரப்போகும் யாவருக்கும் பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கணும். நான் முதிர் வயதும் நரைமயிர் உள்ளவனாக வரைக்கும் என்னை கைவிடுவதாக. கர்த்தருடைய வல்லமை இவனை வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இவன் வாழ்ந்திருந்து எல்லாருக்கும் கர்த்தருடைய நன்மைகளையும் கர்த்தருடைய சகல அற்புதங்களையும் அதிசயங்களையும் அங்கே விவரிக்க வேண்டும்.
ஆக நான் நரைமையில் உள்ளவனாக முதிர் வயது உள்ளவனாக இருக்கிற வரைக்கும் என்னை கைவிடாதிரும், நான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆக அப்படி ஒரு கர்த்தருடைய வல்லமையின் மேலே, ஒரு மகிமையின் மேலே ஒரு நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும். ரோமர் 4:18 21. உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்புறதுக்கு கொஞ்சம் கூட ஏது கிடையாது. உன்னிலேருந்து பெரிய சந்ததியை உருவாக்குவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நீ அநேக ஜனங்களுக்கு நீ தகப்பனாவன்றாரு. நம்புவதற்கு எதுவும் இல்லை. ஆனாலும் நம்பிக்கையோட விசுவாசம் வைத்தான். விசுவாசத்தில் கூட ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அவன் விசுவாசத்தில் பலவீனனாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ தேவனுடைய வல்லமையில் ஒரு நம்பிக்கை வைக்கிறான். இவனும் பார்த்தீர்களானால் வல்லவனாக மாறுகிறான். தேவனுடைய நம்பிக்கையில் விசுவாசத்தில் வல்லவனாக மாறுகிறான். ஆக நாம் தேவன் மாற்றம் வல்லமை உள்ளவர்கள, நம்மையும் வல்லமை உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 21 முதல் நாம் பார்க்கிறோம். சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய கண்டிப்பையும் பார். விழுந்தவரிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவரிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். இல்லையா? அது நிலைத்திராவிட்டால் நீ விட்டுட்டு போய்விட. தேவன் காண்பிக்கிற அந்த தயையில் நாம் அங்கே இருக்க வேண்டும், அதில் இருக்க வேண்டும். ஒன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடி ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறாரே. 23ஆம் வசனம். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். ஒருவேளை அவங்க அவிசுவாசத்தில் இருந்தாங்கன்னா அவங்களையும் தேவன் ஒட்ட வைக்கிறாரு. அவர்களை மறுபடி ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறாரு சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவன் வல்லமை உடையவராக இருக்கிறார் என்று பவுல் இந்த இடத்துல சொல்கிறார். தேவன் மறுபடி ஒட்ட வைக்க, இணைக்க தேவன் இந்த இடத்துல வல்லவராக இருக்கிறார். சுவாபத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தார். சுவாப கிளையை அவர்கள் தங்கள் ஒரு சுய ஒலி மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி பார்க்கிறோம். கொரிந்தியரின் புஸ்தகம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13:3. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. நான் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களிடத்தில் பலவீனரார் அல்ல, அவர் உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தில் சிறுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் அவர் பிழைத்திருக்கிறார். அப்போ தேவன் வல்லமையில் பெரியவர். இயேசுவை மறுபடி பிறக்க வச்சு மறுபடி உயிரோடு எழும்ப செய்தது தேவனுடைய வல்லமை. ரோமர் 14:4 பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14:4. மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானனுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. இந்த இடத்துல பார்க்குறோம், ஒரு வேலைக்காரனை நீ குற்றவாளியாக தீர்க்க நீ யார்? நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. ஆக தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். நம்மையும் கூட ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்.
ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். யார் யாரெல்லாம் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்து எப்படி அந்த சோதனையிலிருந்து மீண்டு வெளியே வர வேண்டும் என்பதற்கு தேவன் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பார்க்கிறவராக அல்ல, உதவி செய்கிறவராயிருக்கிறார். எபிரேயர்கள் நிறுவம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியார் அவரை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர், அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எப்போது உயிரோடு இருக்கிற தேவன் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் இருக்கிறார். அடுத்து இரண்டாவது காரியம், நாமத்தில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. நாமத்தில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. எரேமியா 10:6 பார்க்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. அடுத்து அவருடைய நாமம், அவருக்கு ஒப்பானவர் யாவனுமே கிடையாது. அவருக்குரிய நாமம் மகிமையான நாமம், அவருடைய நாமம் வல்லமையுடைய நாமம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 2-7 வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 34:2-7, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கிவிட்டார். என்னோட கூட கர்த்தரை நீங்களும் மகிமைப்படுத்துங்க, நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஒன்றா சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அப்படிப்பட்ட தேவன், அவருடைய நாம மகிமை உடையதாக இருக்கிறபடினாலே அந்த தேவன் எல்லாவற்றிலிருந்தும் அவனை நீங்களாக்கி விட்டார். அவனுடைய பயத்திலிருந்தெல்லாம் அவனை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெக்கப்பட்டு போகவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டான், அவனை கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கிட்டார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலை மெருகி அவர்களை விடுவிக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிறார்களோ அவர்களை சுற்றிலும் கர்த்தருடைய தூதன் பாலை மெருகி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 111ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சங்கீதம் 111:9, அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. அவர் தமது ஜனத்துக்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து ஏசாயா 54ஆம் அதிகாரம் 14 சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாவதுமில்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் குலுக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். அவர் எப்படியா? உன் தேவனாய கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமி அஸ்திபாரப்படுத்தி சீயோன் நினைக்கிறீ என்று ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளை என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். என் வாயில் என்ன செய்கிறாராம்? உன் வாயில் என் வசன வார்த்தை அருளி என் கரத்தின் நிழலினால் மறைக்கிறார். கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய மறைவிலே மறைத்து கொள்ளுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 63ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஏசாயா 63:16, தேவரே எங்களுக்கு பிதாவாக இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறது. இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். உம்முடைய நாமமே எப்படி தெரியுமானா, நீ மீட்பர், இதுதான் உம்முடைய நாமம். எல்லாவற்றுக்கும் மேலான நாமங்களை உடையவராயிருக்கிறார். மீட்பர் என்கிற நாமம் உடையவர். எரேமியா 3ஆம் அதிகாரம்
17ஆம் வசனம். எரேமியா 3:17. அக்காலத்தில் எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் இஸ்ரவேலில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். அவங்க இனி தங்கள் இருதயத்தின் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடக்க மாட்டாங்க. சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அதனிடமாய் சேர்வார்கள். கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அவரிடத்துல எல்லாரும் சேருவாங்க. எரேமியா 10:16 பார்க்கிறோம். யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளைப் போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். கர்த்தர் இஸ்ரவேல் என்பது அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆக அவருடைய நாமம் மீட்பராயிருக்கிறார் என்கிற நாமம், அவருடைய நாமம் கரத்தின் நிழலில் மறைக்கிறது என்கிற நாமம், அவருடைய நாமத்தை பார்க்கிறோம். சேனைகள் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உமது நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என்னை உம்மை நாமத்தை இடுக்கத்திற்கு நீங்கள் ஆக்கிக்கணும். உம்முடைய நீதியின்படி உம்முடைய நாமத்தை ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்கள் ஆக்கிவிடும் என்று சொல்லுகிறார். ஆக ஆண்டவரை நீதியின்படி நம்முடைய ஆத்மாவை இடுக்கத்துக்கு நீங்களாக்கி விடுகிற கர்த்தருடைய நாமம் உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய நாமம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் என்பது. கர்த்தருடைய நாமம் மீட்பராக்குகிறது. கர்த்தருடைய நாமம் கரத்தினால் மறைக்கிறது. கர்த்தருடைய நாமம் இங்கே நம்முடைய ஆத்மாவை இடுக்கத்துக்கு நீங்களாக்கி விடுகிறது. சங்கீதம் 135:3. கர்த்தர் நல்லவர், அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. 13ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய நாம பிரசாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். ஆக கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கும் மேலானதாக இருக்கிறது. அதை கீர்த்தனம் பண்ண வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் பார்க்கிறோம். 1-3 வசனங்களை. எரேமியா அன்னும் காவற்சாலையின் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவெனில், இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், யெகோவா என்கிற தேவன், நாமமுள்ள தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு பதில் கொடுத்து உன்னை அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18, மத்தேயு 16 அதிகாரம் 17-18. விசுவாசிக்கிறவர்கள் அடக்கம் அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என் நாமத்தினால பிசாசை துரத்துவாங்க, நவமான பேசுவாங்க, சர்ப்பத்தை எடுப்பாங்க, சாவுக்கு ஏதான யாரை குடித்தாலும் அது சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இது எல்லாமே நடந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 14:13. நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ பிதா என்னில் மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கர்த்தருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியிலே நிறைந்து
அவர்கள் நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை எதனாலே அவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இது கேட்டு விசாரித்து கேட்டார். உங்களால் சிறுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவரும் ஆகியிருக்கிறார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சுத்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. இந்த சுகவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன் எப்படி எழுப்பினானா, உங்களால் அந்த இடத்துல மரித்தோரிலிருந்து சிலுவையில் அறையப்பட்டவர், மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாக இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் அந்த இடத்துல வல்லமை உள்ளது. அந்த இடத்துல பார்க்கிறோம், வீடு கட்டவர்களாய் உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலை கண்ணானார். உங்களால் அற்பமாக எண்ணப்பட்டவர் வீட்டிற்கு மூளைக்கு நல்லானார். அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் சகல மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. 1 பேதுரு 4:14 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக வல்லமையில் பெரியவரான தேவன் இந்த இடத்துல பார்க்கிறோம், நாமத்தில் பெரியவராயிருக்கிறார். பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து என்று யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அப்போ அந்த நாமத்துக்கு நாம் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் செலுத்த வேண்டும். 3வது காரியம், அற்புதம் செய்வதில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அற்புதம் செய்வதில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 5:11 கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? உம்முடைய மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவர் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆக அற்புதங்களை செய்கிற தேவன் அவருக்கு ஒப்பானவராக யாரையுமே சொல்ல முடியாது. செங்கடலை பிறந்தார், யோர்தான் நதியை பிளந்தார், வெட்டாந்தரலை ஜனங்கள் நடந்து போனார்கள். இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த தேவன் அங்கே இருக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா 3:5 யோசுவா அவர்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். நாளைக்கு கர்த்தர் உங்களை நடுவில் அற்புதங்களை செய்வார். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தான் தண்ணீர்களை பட்ட மாத்திரத்தில் குவியலாக ஓடி வருகிற யோர்தான் தண்ணீர் ஓடாமல் குவியலாக நிற்கும் என்றார். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் வந்துட்டு வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீர் மேல் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அழாத ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக நின்றது. சார்தானுக்கு அடுத்த ஆதாம் என்கிற ஊர் வரைக்கும் குவியலாக நின்றது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலொன்று நிற்கும்போது இஸ்ரவேல் எல்லாரும் தரையற்ற உலாந்திர தரை வழியாய் கடந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனம் அனைவரும் கடந்து போனார்கள். யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுகிற நதி அப்படியே நின்றது. சவக்கடலுக்கு போகிற நதி 2 கிளையாய் பிரிந்து போனது. வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள்.
அற்புதங்களை செய்து அவர்களை அழைத்து கொண்டு போனார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அந்த கல்யாண வீட்டுக்கு இயேசு அழைக்கப்பட்டிருப்பார். இந்த கல்யாண வீட்டில் இயேசு அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்கே திராட்சரசம் குறைபடுகிறது. அவருடைய தாயார் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு திராட்சரசம் குறைபட்டிருக்கிறது என்று சொல்லி. சிறு இன்னும் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் அது மரியாதை சொல்லிட்டு போவார். அவர் என்ன சொல்கிறாங்களோ, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கன்னு. அதே போல் இயேசு 6 கற்சாடிகளை கொண்டாட சொல்லுகிறார். அதில் தண்ணீரை ஊற்ற சொல்லுகிறார். அதை மொண்டு எடுத்துகிட்டு போங்க என்று சொல்லுகிறார். அது முன்னாடி இருந்ததை காட்டிலும் அதிக சுவையுள்ள ஒரு திராட்சை ரசமாக மாறி இருந்தது. அந்த இடத்தை மொண்டு சென்றவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த அற்புதம் தெரியும். அங்கே பந்தி விசாரிப்புக்காரனுக்கு கூட தெரியாது. அந்த மாதிரி முதலாம் அற்புதத்தை மிக அதிசயமாய் மிக அற்புதமாய் அவர் அங்கே நடந்து செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, முதல் அற்புதமே தண்ணீர் திராட்சரசமானது தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 8 வசனங்கள் வரைக்கும் பார்க்குறோம். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவான் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று நீ அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய கையினாலே அவனை தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவருடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இதுவரைக்கும் வெளியில் பிச்சைக்காரனா, பிறவி குருடான, பிறவி பணியாக இருந்தான். இப்போ அவங்க எழுப்பின சுகம் பெற்றோன்ன குதித்தெழுந்து நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு பேதுரு யோவானோடே கூட அந்த ஆலயத்துக்குள் பிரவேசித்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காலங்களாக நாம் சாபத்தில் இருக்கலாம், அல்லது எதிரோ பிரச்சனைகள் போராட்டங்களில் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை விசுவாசிங்க. நாம் குதித்து நிமிர்ந்து எழுந்து நிற்கத்தக்கதாக, நாம் எழுந்து நிற்கத்தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21லிருந்து 25 நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்று காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். அற்புதமாய் சுத்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாக இருந்தான். 40 வயசுக்கு மேலே உள்ளவன் அற்புதமாய் சுகப்பட்டான். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஜனங்களை எல்லாரும் பிரமித்திருந்தாங்க. இவனை அந்த ஜனங்களால், ஒரு ராஜாக்களால், அதில் வேலைக்காரர்களாலேயோ அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. அவங்கள மிரட்டிட்டு அவங்கள அனுப்பி விடுறாங்க. ஆனால் தேவன் அந்த சுகமாக்கின மனுஷன், அற்புதத்தை பெற்றவன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாக இருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இந்த யோசனை சபையாளருக்கு பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவி நிறைந்தவனாகிய சேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கினோரையும் தீமோனையும் பர்னவேயும் யூகமாக அமைந்தவனாகிய அந்தியோகிய பட்டணத்தாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். வேத வசனம் அந்த இடத்துல விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இங்கே பார்க்கிறோம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். சேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். சேவான் அந்த இடத்துல செய்கிறான். அப்போது லிபத்தினர் தங்கினப்பட்டவர்களும் ஆலயத்தை சேர்ந்தவர்களும் சிரனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலியா நாட்டாரிலும் ஆசிய தேசத்தாரிலும் சிலர் எழும்பி சேவானோடே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எழுத்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அவன் எழுத்து நிற்க பார்த்தாங்க. அவன் பேசின ஞானத்தையும் அவன் ஆவியையும் பார்த்து எழுத்து நிற்க முடியாமல் போனாங்க. உங்களுக்குள் இருக்கிற ஞானத்தையும் ஆவியும் உடைய கொடுக்குற தேவன் உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களை எழுத்து நிற்க யாருமே இருக்க மாட்டாங்க. சீக்கிரத்தில் உங்களுக்கு விடுதலை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11 முதல் வாசித்து பார்க்குறோம். 11ஆம் வசனம் முதல். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சல் கைகளையும் கொண்டு வந்து வியாதிகள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன என்று பார்க்கிறோம். பவுல்கிட்ட ஜெபம் பண்ண வராங்க. பவுல்கிட்ட பண்ண முடியல. அப்போ என்ன செய்கிறாங்க? அவனுடைய சரீரத்தில் இருக்கிற இடைக்கச்ச உருமால்கள், இடைக்கச்சைகள் இவைகளையெல்லாம் கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த இடத்துல சுகம் அடைந்ததை குறித்து பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், அதே போல் பவுலுடைய உருமால்களையும் கச்சைகளை கொண்டாந்து போகும்போது அவர்கள் சுகமடைந்ததை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாய் யூதரில் சிலர் பொல்லாதாவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்கள் மேல் நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய அந்த மனுஷர் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்களும் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களாக அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசுவில் குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது எல்லாரும் பயம் அடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பவுல் மூலமாக தேவன் செய்கிறார். பிசாசு அந்த துணிச்சல் இன்னொரு மந்திரவாதி அந்த பேரை சொல்லி ஜெபிக்கும் போது, கர்த்தராகிய இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன்னு சொல்லி அந்த பிசாசு அவனை பலாத்காரங்களை பண்ணி தொடங்கியது என்று பார்க்கிறோம். காயப்பட்டவர்களாக அந்த வீட்டை விட்டு ஓடினார்கள். கலாத்தியர்களது நிருபம் 3ஆம் அதிகாரம் 5-9 வசனங்கள். கலாத்தியர் 3:5-9. அன்றி உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிறவர் இதை நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயா விசுவாச கேள்வியினாலேயா எதனாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தால் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் உண்ணாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இதுதான் அற்புதம். அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அது நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலா விசுவாச கேள்வியினாலா எதனால் செய்கிறார்? விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசத்தினால செய்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நான் கருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆக இங்கே பார்க்குறோம், வல்லமையில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. 2வது, நாமத்தில் அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அற்புதம் செய்வதில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. இந்த வார செய்தி ஆண்டவர் தாமே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய அதிசயம் அற்புதமும் கூட. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அற்புதங்களை கேளுங்க. ஆண்டவரிடத்தில் வல்லமையை கேளுங்க, நாமத்தை கேளுங்க, ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கூப்பிடுங்க. அற்புதத்தை தேவன் செய்வார். அடுத்து பார்க்கிறோம், அற்புதம் செய்வதில் அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆண்டவரே, நீர் வல்லமையில் பெரியவரப்பா, உங்களுடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறேன். இந்த 3லும் உங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த 3 கிரியைகளும் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. வல்லமையில் உங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லைப்பா. அந்த வல்லமையுடையவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வல்லமையுள்ள காரியங்களை செய்வாராக. ஆண்டவரே, குமாரனாக எல்லாருடைய காரியங்களிலும் நாமத்தில் எங்கும் உங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லைப்பா. ஆக அந்த நாமத்துக்கு ஒப்பானவர் யாரும் இல்லாதபடினால உங்களுடைய நாமங்கள் உயர்த்தப்படும்படிக்கு எல்லா முழங்காலுக்கும் தாழ்த்தப்பட தேவன் அனுக்கிரகம் பண்ணும். எந்தெந்த பிள்ளைகள் உங்களுடைய நாமத்தினால் என்னென்ன காரியங்களை கேட்குறார்களோ அவங்களுடைய மூலமாக பிதாவானவகிய தேவன் மகிமைப்படும்படியாக நீர் அவைகளை செய்வீராக. எவைகளெல்லாம் கேட்பீர்கள் நாமத்தினாலே அவைகளை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் கொடுப்பீராக. கடைசியாக அற்புதங்களை செய்கிற தேவன் அற்புதங்களை செய்வீராக.
இந்த செய்தி கேட்குற பிள்ளைகள் வயதானவர்களாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தை வரை எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் உடைய வல்லமையை காண்பியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் உடைய நாம் மகிமைப்படுத்தப்படட்டும். எல்லாவற்றிலும் அற்புதம் செய்கிறவராய் இருப்பார். தொடர்ந்து காத்து கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே எடுக்கிறோம். கர்த்தர் ரட்சமே பெருமான இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய வழிநடத்தலும் அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அவர் வல்லமையில் பெரியவர், அவர் நாமத்தில் பெரியவர், அற்புதம் செய்வதில் பெரியவர். இதை உங்களுக்கு செய்து உங்களை விடுவித்து உங்களை பாதுகாத்து நடத்துவார். கர்த்தரே உங்களை செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நன்மை செய்வார்.